Hello friends, active as passive as பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். Why does he write letters? அவன் ஏன் கடிதங்களை எழுதுகிறான்? ஸோ இந்த மாதிரியான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுவதற்கு முதலில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல கேள்வி வார்த்தைகளை எடுத்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சென்டென்ஸ்ல மீதம் இருக்கக்கூடிய ஃப்ரேஸை SVO பேட்டர்னாக மாற்றி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொள்ள வேண்டும். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எப்படி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எழுதுறோம், எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருந்து எப்படி WH கொஸ்டின் எழுதுறோம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அஃபர்மேட்டிவ் சாதாரண வாக்கியத்தில் இருந்து எப்படி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அல்லது WH டைப் கொஸ்டின்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. So in this class primarily we are going to understand how can we construct the SR no type or WH type questions from the statement. Let me give an example for this. Ram is present in the office now. Ram அலுவலகத்தில் இப்பொழுது இருக்கிறான். Ram என்பது subject, is என்பது helping verb, present என்பது main verb. இந்த ஆபீஸ், அர்ஜென்ட், அதர்ஸ். முக்கியமான ஒன்றை நாம் மனதில் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்டேட்மெண்ட் சாதாரண வாக்கியமாக இருந்தால் சப்ஜெக்ட் முதலிலும், ஹெல்பிங் வெர்ப் இரண்டாவது இடத்திலும், மெயின் வெர்ப் மூன்றாவது இடத்திலும் வரும். ஹெல்பிங் வெர்ப் இல்லாத பட்சத்தில் சப்ஜெக்ட் முதலிலும் மெயின் வெர்ப் இரண்டாவது இடத்திலும் வரும். இதனையே எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றுகின்ற பொழுது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக முதலில் கொண்டு வந்து விட்டால் அது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிவிடும். ராம் இஸ் பிரசன்ட் இன் த ஆபீஸ் நவ். இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கு மாற்றலாம்? இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய இஸ் என்ற ஹெல்பிங் வெர்பை ராம் என்ற சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டால் அது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். Is Ram present in the office now? Ram அலுவலகத்தில் இருக்கிறானா? Ram is present in the office now. Ram அலுவலகத்தில் இப்பொழுது இருக்கிறான் என்று அர்த்தம். இதனையே ராம் ஏன் அலுவலகத்தில் இருக்கிறான் என்று WH வேர்ட் பயன்படுத்தி கேட்பதாக இருந்தால் WH வேர்டை நாம் ஹெல்பிங் வெர்புக்கு முன்பாக எழுதி எளிமையாக WH type question construction பண்ணலாம். Why is Ram present in the office now? Ram ஏன் அலுவலகத்தில் இருக்கிறான்? Let me give another one example. They are taking lunch now. அவர்கள் மதிய உணவு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். Taking என்பது இந்த இடத்தில் having, eating என்பதாக வைத்துக் கொள்ளலாம். இந்த சென்டென்ஸ்ல they subject or helping verb taking main verb. இந்த ஹெல்பிங் வெர்ப சப்ஜெக்ட் தே என்ற சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக கொண்டு வந்து விடுங்கள். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்பதாக மாறிவிடும். ஆர் தே டேக்கிங் லஞ்ச் நவ்? இப்போது அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்பதாக மாறிவிடும். அதனையே ஏன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்பதாக இருந்தால் ஆர் என்ற ஹெல்பிங் வெர்புக்கு முன்பாக ஒய் என்ற கொஸ்டின் விடை எழுதிவிட்டால் எளிமையாக WH டைப் கொஸ்டின் நமக்கு கிடைத்துவிடும். Why are they taking lunch now? ஏன் அவர்கள் இப்பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் ஸ்டேட்மெண்டாக இருந்தால் முதலில் சப்ஜெக்ட், இரண்டாவது ஹெல்பிங் வெர்பு, மூன்றாவது மெயின் வெர்பு. ஹெல்பிங் வெர்பு இல்லை என்றால் இரண்டாவது இடத்தில் மெயின் வெர்பு வரலாம். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்தால் முதலில் ஹெல்பிங் வெர்ப், இரண்டாவது சப்ஜெக்ட், மூன்றாவது மெயின் வெர்ப். WH டைப் கொஸ்டினாக இருந்தால் முதலில் கொஸ்டின் வேர்ட், இரண்டாவது ஹெல்பிங் வெர்ப், மூன்றாவது சப்ஜெக்ட். ஹெல்பிங் வெர்ப் முக்கியமான ரோல் செய்கிறது. ஸ்டேட்மெண்டில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இரண்டாவது இடத்திலும், எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக முதல் இடத்திலும், கேள்வி வார்த்தைக்கு இரண்டாவது இடத்திலும் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You are not absent from the class. நீ வகுப்பறையை விட்டு வெளியே போகவில்லை. Use subject where helping verb not negative word, absent main verb. இதை எப்படி நம்ம
எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு மாற்றலாம். சென்டென்ஸில் யூ என்ற சப்ஜெக்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்பு வேர் என்பதனை முதலில் எழுதிவிட்டால் அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். வேர் யூ நாட் ஆப்சென்ட் ஃப்ரம் த கிளாஸ், நீ வகுப்பறையில் இருந்து வெளியே போகவில்லையா என்பதாக எழுதலாம். இதனையே WH வேர்டு பயன்படுத்தி எப்பொழுது நீ வகுப்பறையை விட்டு வெளியே போகவில்லை என்று கேட்பதாக இருந்தால் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல ஹெல்பிங் வெர்புக்கு முன்பாக when என்பதை சேர்த்து விட்டால் போதும். when were you not absent from the class, நீ எப்பொழுது வகுப்பறையை விட்டு போகவில்லை. So what is the main concept here in this class? ஸ்டேட்மெண்ட் ஆக இருந்தால் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் number 1 is subject, number 2 is helping verb, number 3 is main verb. helping verb இல்லை என்றால் number 2ல main verb வந்துவிடும். number 4 is object, number 5 is others. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஆக இருந்தால் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் number 1 is helping verb, number 2 is subject, number 3 is main verb, number 4 is object, number 5 is others. WH question word ஆக இருந்தால் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் number 1 is WH question word, number 2 is helping verb, number 3 is subject, number 4 is main verb, number 5 is object, number 6 is others. இப்பொழுது இதை எளிமையாக மாற்றி விடலாம். Why does he write letters? அவன் ஏன் கடிதங்களை எழுதுகிறான்? முதலில் question வேர்டை நாம் மனதில் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சென்டென்ஸ்ல மீதம் இருக்கக்கூடிய ஃப்ரேஸை SVO பேட்டர்னாக மாற்றி ஸ்டேட்மெண்டாக எழுதி கொள்ள வேண்டும். ஸ்டேட்மெண்டாக மாற்றுகின்ற பொழுது பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் ஹெல்பிங் வெர்ப் நம்ம எடுத்து எழுதக்கூடாது. அதற்கு தான் இங்கே does plus writes என்று எழுதுகிறோம். does helping verb, write main verb, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுகின்ற பொழுது ஸ்டேட்மெண்ட்ல writes என்று வரும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன். does plus write writes, do plus write, did plus write wrote, he writes letters, SVO. first step. ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற வேண்டும். ஆப்ஜெக்ட் letters முதலில் எழுதியாச்சு. then letters என்பதனுடைய B form helping verb are, then third form of the main verb write, wrote, written, then chances of the pronoun he, subject, by him. second stepல passive voice-க்கு மாற்றியாச்சு. then third step என்னவென்றால் மாற்றப்பட்ட இந்த passive voice-ல இருக்கக்கூடிய helping verb are என்பதனை subject letters என்பதற்கு முன்பாக எழுதி இதனை yes or no type question passive voice ஆக மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். yes or no type question உடைய ஸ்ட்ரக்சர் என்ன, WH question உடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்டேட்மெண்ட் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்டேட்மெண்ட் இருந்து எப்படி yes or no type question மாற்றி கொள்ள வேண்டும், WH question எப்படி மாற்றி எழுத வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஏற்கனவே நான் அதை பற்றி தெளிவாக நடத்தியிருக்கிறேன். அதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக மனதில் இருந்தால்தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். சோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக ஹெல்பிங் வெர்ப் வர வேண்டும். ஆர் என்பதை முதலில் கொண்டு வந்தாகிவிட்டது, சப்ஜெக்ட் இரண்டாவது இடத்துக்கு போய்விட்டது, ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கக்கூடிய பேசிவ் வாய்ஸ். தேர்ட் ஸ்டெப், நாலாவது ஸ்டெப் தான் நமக்கு மாற்றப்பட்ட இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பேசிவ் வாய்ஸிற்கு முன்பாக இந்த ஒய் என்ற WH வேர்டை எழுதிவிட்டால் WH இன்டராகேட்டிவ் பேசிவ் வாய்ஸ் கிடைத்துவிடும். Why are letters written by him? ஏன் கடிதங்கள் அவனால் எழுதப்பட்டு இருக்கின்றன? இதனையே நம்ம நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸாக எடுத்துக்கொள்வோமானால் why does he not write letters? ஏன் அவன் கடிதங்களை எழுதவில்லை? இந்த நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் இருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பு you were not absent from the class,
நீ வகுப்பிலிருந்து வெளியே செல்லவில்லை என்ற நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாகவும் WH டைப் கொஸ்டினாகவும் மாற்றலாம் என்பதை தெளிவாக விளக்கியிருந்தேன். அதனை ரிவ்யூ பண்ணி பாருங்க. நீங்கள் இதனை எளிமையாக பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றிவிடலாம். இதனை ஸ்டேட்மெண்டாக SV பேட்டர்ன்ல எழுதிக் கொள்கிறோம். அப்படி எழுதுகின்ற பொழுது he does not write letters என்று எழுத வேண்டும். இங்கே s வரக்கூடாது. why this? because நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்லயும் ஹெல்பிங் வெர்ப் அவசியம். not என்பதனை write என்ற மெயின் வெர்புக்கு முன்பாக எழுத வேண்டும். அதற்கு முன்பாக he is தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பிரசன்ட் ஃபார்ம்ல does என்பதாக நாம் எழுத வேண்டும். so he does not write letters. s என்பதை நாம் சேர்த்து எழுதக்கூடாது. why this? because does என்பதில் s வந்து விடுகிறது என்பதனால் writes என்ற வெர்பில் s ஐ எடுத்துவிட்டு எழுத வேண்டும். நெகட்டிவாக இருந்தால் does not write, அதுவே பாசிட்டிவாக இருந்தால் he writes. so he does not write letters, அவன் கடிதங்களை எழுதவில்லை. so நம்ம சிம்பிளா பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றி விடலாம். நாட் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கின்ற பொழுது எப்படி மாற்றினோமோ அதனுடைய ப்ரொசீஜர் படி மாற்றி விடலாம். letters third form of the plural noun, so be form helping verb or not negative word third form of the right written then by phrase he by him என்பதாக மாறிவிடுது. இந்த இடத்துல she இருந்தால் by her, they இருந்தால் by them. so இதுவரை sense of the pronoun ஏற்கனவே previous classல பார்த்துட்டோம். நெகட்டிவ் இருக்கக்கூடிய இந்த பேசிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்ப் ஆர் என்பதனை சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக முதலில் நாம் எழுதிவிட்டால் ஏற்கனவே சொன்னது போலதான் அது SR நோ டைப் பேசிவ் வாய்ஸ் ஆக மாறிவிடும். அதே போலதான் WH பேசிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் முன்பாக இருக்கக்கூடிய பி ஃபார்ம் ஹெல்பிங் வெர்பை நாம் WH வேர்டு என்பதற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் எழுதி இறுதியாக நாம் ஏற்கனவே தனியாக வைத்திருந்த இந்த WH வேர்டு y என்பதனை ஹெல்பிங் வெர்புக்கு முதலில் எழுதிவிட்டால் நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல இன்டராகேட்டிவ் பேசிவ் வாய்ஸ் கிடைத்துவிடும். why are letters not written by him? ஏன் அவனால் கடிதங்கள் எழுதப்பட்டில்லை? so what is the sum of ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தாலும் பேசிவ் வாய்ஸாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஹெல்பிங் வெர்ப் ஸ்டேட்மெண்டில் இரண்டாவது இடத்திலும் SR நோ டைப் கொஸ்டினில் ஹெல்பிங் வெர்ப் முதல் இடத்திலும் WH வேர்டு கொஸ்டினில் ஹெல்பிங் வெர்ப் WH வேர்டுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் வரும் என்பதை மனதில் பதிந்து கொண்டால் டிஃபிகல்ட்டியான ஆக்டிவ் வாய்ஸையும் நாம் பேசிவ் வாய்ஸ்க்கு எளிமையாக மாற்றிவிடலாம். எளிமையாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு முன்பு அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. கண்டினியூஸ் வாட்சிங் ஆஃப் த previous video classes will be helpful for further understanding my upcoming videos. In our next class we will meet with another interesting topic. Until then, have a nice day.